ஹாய் இன்வெஸ்டர்ஸ். புது வருஷம் பிறந்துருச்சு. நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த வருஷம் எந்த இன்சூரன்ஸ்ல காசு போடலான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா என்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்காங்க. நானும் என்னோட சஜஷனை அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனா இது வந்து ஒரு வெறும் டிப்பா நான் கொடுத்துட்டு போக மாட்டேன். ஏன்னா நீங்க என் மேல வச்சிருக்குது வெறும் ஃபாலோவர்ஸ் மட்டும் கிடையாது, அதுல ஒரு ட்ரஸ்ட்டும் இருக்குது. ஸோ அதுக்காகவே நான் இன்னைக்கு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு உங்களுக்கு எந்த இன்சூரன்ஸ்ல போடலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை எந்த இன்சூரன்ஸ்ல பாலிசியை நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் சொல்றது வேதம்னு நீங்க புரிஞ்சுக்க வேணாம். உங்களுக்கு வேற பெட்டர் ஆப்ஷன் இருந்தா தாராளமா சொல்லுங்க கமெண்ட்ல. ஏன்னா எனக்கு பிளைண்ட் ஃபாலோவர்ஸ் உருவாகிறது கல்ட்டா இருக்கும். ஒரு ஹெல்த்தியான கம்யூனிட்டி தான் எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். இந்த இன்சூரன்ஸ் பிளானுக்கு எப்படி நம்ம ஃபில்டர் அவுட் பண்றது அப்படின்றத நான் சொல்றேன் வாங்க. சரி, இந்த ஃபர்ஸ்ட் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, அதாவது சிஎஸ்ஆர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 100 பேர் கிளைம் கேட்டா கம்பெனி எத்தனை பேருக்கு ஃபண்டை கிளைம் பண்ண கொடுக்குறாங்க அப்படின்றதான் சிஎஸ்ஆர். இண்டஸ்ட்ரியில ஆவரேஜா 91%. ஆனா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். 95%க்கு மேல இருந்தாதான் நம்ம லிஸ்ட்ல இடம் இருக்கு. இந்த ஒரு செக்லயே 10 கம்பெனி அவுட் ஆயிரும். வீட்டுக்கு போங்க தம்பி அப்படின்னு கிளம்பிடுவாங்க. அடுத்தது வந்து ஐசிஆர், இன்கரட் கிளைம் ரேஷியோ. இது அந்த கம்பெனியோட பினான்சியல் ஹெல்த். ஒரு 100 ரூபாய் பிரீமியம் வாங்கிட்டு 120 ரூபாய் கிளைம் கொடுத்தா கம்பெனி பேங்க்ரப்ட் ஆயிரும். ஸோ அப்புறம் எமர்ஜென்சின்னு போகும்போது அவன் கையை விரிச்சிடுவான். அதே சமயம் 60க்கும் கம்மியா கொடுத்தா அவன் மகா கஞ்சன அர்த்தம், எதையுமே கொடுக்க மாட்டான். அதனால 60ல இருந்து 100க்குள்ள இருக்கிற பெர்ஃபெக்ட் பேலன்ஸ் கம்பெனிகளை மட்டும்தான் எடுத்து பார்க்க போறோம். டிட்டோ அட்வான்டேஜ். இப்போ இதெல்லாம் டேட்டா, ஆனா உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ்டு தேவை இருக்கும்ல, அதுக்கு டிட்டோ இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற பெஸ்ட் விஷயமே நோ ஸ்பேம் பாலிசி தான். சும்மா சும்மா போன் பண்ணி டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு புரியுற லாங்குவேஜ்ல தமிழ் இல்ல இங்கிலீஷ் ஃப்ரீயா கன்சல்டிங் தருவாங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. நம்ம மூணாவதா பார்க்க போறது கம்ப்ளைண்ட் ரேஷியோ. கஸ்டமர்ஸ் எவ்வளவு திட்டுறாங்கன்னு பார்க்கணும்ல, அதுலயும் ஒரு 3 கம்பெனி எலிமினேட் ஆயிடுவாங்க. நாலாவதா கேஷ்லெஸ் ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க். எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் போகும்போது கையில காசு இருக்காது, அப்போ கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் தான் கிடைக்கணும். 10,000க்கும் மேல ஹாஸ்பிட்டல் கனெக்ஷன் இருக்கணும்னு ஒரு ரூல் போட்டோம். இப்போ கையில மிச்சம் இருக்கிறது வெறும் 5 கம்பெனி. பாலிசி கெத்தா இருக்கிற மாதிரி செக்லிஸ்ட் பார்க்க போறோம். கம்பெனி மட்டும் நல்லா இருந்தா போதாதுங்க. பாலிசில ரூம் ரெண்ட் லிமிட் இருக்கக்கூடாது, நோ கோபே இருக்கக்கூடாது, வருஷம் ஒரு முறையாவது ஃப்ரீ செக்அப், ஆம்புலன்ஸ் கவர்னு எல்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் அது குவாலிட்டியான பாலிசி. உங்களுக்கு எது செட் ஆகும்னு நீங்க பாருங்க. என்னோட பிக்கை நான் சொல்றேன், அதுல உங்களுக்கு பிடிச்சிருந்தா சூஸ் பண்ணிக்கோங்க. வந்து பெஸ்ட் ஃபார் ஃபேமிலிக்கு வந்து HDFC ஆப்டிமா செக்யூர். இதுல ரீஸ்டோர் பெனிஃபிட் சூப்பரா இருக்குங்க. ஒருத்தருக்கு செலவானாலும் மற்றவங்களுக்கு கவர் அப்படியே திரும்ப வந்துடும், அந்த மாதிரி இருக்கு. பிக் நம்பர் 2 கிரானிக் கேர், அதாவது பெஸ்ட் ஃபார் எல்டர்ஸ்க்கு வந்து ஆதித்யா பிர்லா ஆக்டிவ் 1 மேக்ஸ். பிபி சுகர் இருக்கிற பெரியவங்களுக்கு இதாங்க கரெக்ட். முதல் நாள்ல இருந்தே கவர் கிடைச்சிருங்க. பிக் நம்பர் 3 இந்த ஜென்சி யங்ஸ்டர்ஸ் மினிமலைஸ்டு பீப்புளுக்காக அக்வா பிளாட்டினம் ஹெல்த். ரொம்ப சிம்பிள்ங்க, நோ கன்ஃபியூஷன், நோ பேப்பர் ஒர்க். ஃபைனலா ஆபீஸ்ல கொடுக்குற இன்சூரன்ஸ் போதுமே, அது இருந்தா பத்தாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒருவேளை வேலை போனா அந்த அந்த இன்சூரன்ஸ் வந்து வெறும் பேப்பரா மாறிடும், அதையும் பார்த்துங்க. அதனால சொந்தமா ஒரு இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. எவ்வளவு ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கவர் ஆகுற மாதிரி எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. சிட்டில இருந்தா ஒரு 10 to 15 லட்சத்துக்குள்ள கவர் ஆகுற மாதிரி இன்சூரன்ஸ் எடுத்தா போதும். மற்ற ஊர்ல இருந்தீங்க அப்படின்னா, கிராமங்கள்ல இல்ல நகர்ப்புறத்துல வந்து நகர்ப்புறம் அல்லாத கிராமத்துல இருந்தீங்க அப்படின்னா ஒரு 5 lakhs மினிமம் வச்சுக்கோங்க, அதான் நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலையா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அப்பதான் அடுத்த முறையாவது இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. டாடா, பை பாய்.